இப்பொழுது மற்றவர்களுடைய சம்மதம் இல்லாமல் நீ எப்படி இதற்குள் கொண்டு வந்து நடத்தலாம்? உனக்கு தகப்பனுக்கு ஒரு வீடு இருக்கிறது, அங்கே கொண்டு போய் நடத்து. யார் கேட்பார்கள்? உன் தகப்பனுக்கு ஒரு வீடு இருக்கிறதே, அங்கே கொண்டு போய் நடத்து. ஒத்தக்கடையில் வீடு வைத்திருக்கிறாய், அங்கே கொண்டு போய் நடத்து. யார் அதை பற்றி கேட்கிறார்கள்? உனக்கு முகமது நபிக்கு விழா நடத்த வேண்டும் என்பதில் யாருக்கு மாறுபாடு? எனக்கு மாறுபாடு கிடையாது. நீ வெளியே நடத்து, நானும் வருகிறேன் என்று சொன்னேன். நீ வெளியே நடத்து, மகாலில் நடத்து, மண்டபங்களில் நடத்து, பள்ளிவாசலில் நடத்து, நானும் வருகிறேன். நகரத்தார் பங்கு வீட்டில், பிறருக்கு உரிமை உள்ள ஒரு வீட்டில் அனைவருடைய சம்மதமும் இல்லாமல் நீ நடத்துவது என்பது அவர்களுக்கு துயரத்தை விளைவித்து ஆட்டையை போடுவதற்குத்தானே தவிர உனக்கு நோக்கம் அது அல்ல. அது அவர்களுக்கு புரிய வேண்டும். ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், இஸ்லாமியர்களுக்காக தமிழ்நாட்டிலேயே ரொம்ப அதிகமாக பேசிய இஸ்லாமியன் அல்லாதவன் நான் தான். இஸ்லாமியர்களுக்கு புரியாத பிரச்சனைகளை பற்றியும் நான் பேசியிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், உனக்கு முத்தலாக் சட்டம் வந்தது, அதற்கு முதல் குரல் நான் தான். வக்ஃபு வாரியம் பற்றி எதிர்ப்பு வந்தது, அரசாங்க எதிர்ப்பு வந்தது, அதை தாங்கி நின்றவன் நான் தான். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.